இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி தோமாவின் நற்செய்தி நூல் 2வது வாக்கியம். Jesus said, "Those who seek should not stop seeking until they find. When they find, they will be disturbed. When they are disturbed, they will marvel and will rule over all." இந்த வாக்கியம் என்ன சொல்லுதுன்னா, எப்பொழுது யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்கள் தாங்கள் தேடுகிறதை கண்டு அடையும் வரைக்கும் அவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள் அல்லது தேடுவார்கள். தாங்கள் தேடினதை எப்பொழுது அவர்கள் கண்டடைகிறார்களோ அப்பொழுது அவர்கள் கலக்கம் அடைவார்கள். எப்பொழுது அவர்கள் கலக்கம் அடைகிறார்களோ அப்பொழுது அவர்கள் ஆச்சரியமாவார்கள். எப்பொழுது அவர்கள் ஆச்சரியமாகிறார்களோ அப்பொழுது அனைத்தையும் அவர்கள் ஆளுகிறவர்களாக மாறுவார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வாக்கியம், நாம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு வாக்கியம். தேடல் என்பது மனித உயிர்களுக்கானது. இதைதான் உலகத்தில் உள்ள அத்தனை கோடி உயிரினங்களாக அவதாரம் எடுத்திருக்கின்றது அல்லது வெளிப்பட்டிருக்கின்றது என்றாலும், அந்த இறை மனிதர்களாக ஏன் அவதரித்திருக்கிறது என்றால், தன்னை பற்றிய, தன்னுடைய படைப்புகளை பற்றிய உண்மையின் மீதான தேடலுக்காகத்தான் இறை அவதாரம் எடுத்திருக்கின்றது. மனித வாழ்வே உண்மையின் மீதான தேடலுக்கானது. இந்த தேடல் எவ்வாறானது என்றால், ஒவ்வொரு தனி மனிதரும், ஒவ்வொரு தனி உயிரும் தன்னில் தானே அந்த தேடலை கொண்டிருக்க வேண்டும். நாம இப்ப கேட்ட பாடல் மாதிரி, தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். உண்மையின் மீது ஒரு தேடல் மனித உயிரினத்துக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. நான் யார்? நான் எங்கே இருந்து வந்திருக்கின்றேன்? என்னை யார் இவ்வாறு ஒரு மனிதனாக்கியது? எனக்கு யார் இந்த ஒரு வடிவத்தை, உருவத்தை அமைத்து கொடுத்தது? எனக்கு யார் இந்த பெற்றோரை தீர்மானித்தது? எனக்கு யார் இந்த புவியில் இந்த இருப்பு ஒன்றை வழங்கியது? நான் எதற்காக இந்த பூவுலகில் மனிதனாக, 6வது அறிவு உயிரினமாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன்? என்னுடைய தேவை இந்த பூமிக்கு ஏன் ஏற்பட்டிருக்கின்றது? என்னை பற்றிய உண்மை என்ன? என்னை இந்த உலகிற்கு அனுப்பியதை பற்றிய உண்மை என்ன? நான் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கின்றேன்? உண்மையிலேயே உண்மை என்ன என்பதை பற்றிய ஒரு கேள்வியும், அந்த கேள்வியின் மீதான, அந்த கேள்விக்கான பதிலை பெறுவதற்கான அறிவின் மீதான, ஞானத்தின் மீதான, உண்மையின் மீதான ஒரு தேடுதலும் கொண்டதுதான் மனித வாழ்க்கை. மனிதனை தவிர வேற எந்த உயிரினத்திற்கும் இந்த உலகத்தில் இவ்வாறான ஒரு தேடல் இல்லை.
தேடல் ஒவ்வொரு தனி மனித உள்ளத்திற்கானது. எவ்வாறு நமக்கு தனித்தன்மையான உடல் வாகு அமைக்கப்பட்டிருக்கின்றதோ, அவ்வாறே நாம் தனித்தன்மையான உள்ளமாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு உள்ளமும் தனக்குள் தானே தேடல் கொண்டிருக்க வேண்டும். உண்மையின் மீது அக்கறை கொண்டிருக்க வேண்டும். உண்மையை தேட வேண்டும். தன்னை படைத்த இறைமையை தேட வேண்டும். ஞானத்தை, அறிவை ஒவ்வொரு தனி உள்ளமும் தேட வேண்டும். அப்படி யாரெல்லாம் தேடுகின்றார்களோ, அவர்கள் அந்த தேடுதலில் அந்த உண்மையை கண்டடையும் வரைக்கும், அந்த இறைமையை கண்டடையும் வரைக்கும், தங்களைப் பற்றிய ஞானத்தை உணரும் வரைக்கும், அடையும் வரைக்கும், அவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்கள் என்கிறார். தேடுதல் எப்பொழுது நிறைவடைகிறது என்றால், எப்போது அவர்கள் கண்டடைகிறார்களோ, அப்போது தேடுதல் நிறைவடைகிறது. ஒன்றை நாம் தேடுகிறோம் என்றால், எப்பொழுது அந்த தேடுதல் நிற்கும்? எதை தேடினோமோ அது கிடைத்து விட்டால் தேடுதல் நின்றுவிடும். கிடைக்கும் வரைக்கும் தேட வேண்டும். கிடைக்கும் வரைக்கும், அடையும் வரைக்கும் தேடுதல் தொடர வேண்டும். தேடுதல் என்பது வாழ்நாள் முயற்சியாக இருக்கின்றது. வாழ்நாள் தேவையாக இருக்கிறது. அல்லது தேடுதல் என்பதுதான் வாழ்வாகவே, வாழ்நாளாகவே இருக்கின்றது என்பதை முதன்மையாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கு மனிதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாம் இங்கு இறை என்கிற உண்மையை தேட வந்திருக்கின்ற ஒரு உயிரினம். உண்மை என்கின்ற இறையை, ஞானத்தை தேட வந்திருக்கின்ற ஒரு உயிரினம். ஆனால் பெரும்பான்மையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்றால், இறையை அல்ல, உண்மையை அல்ல, வயிற்றுக்கான இரையை மட்டுமே தேட வந்திருக்கின்ற உயிரினம் என்று கருதி, அதனை மட்டுமே மனிதர்கள் வாழ்வில் தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இறை என்பது பெரிய இரையை தேட வந்தவர்கள் நாம். பெரிய இரை, ரா. ஆனால் உலகத்தில் உள்ள மனிதர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்றால், சின்ன ரா. வயிற்றுக்கான இரை, உணவு இருக்கு இல்லையா? எல்லா மிருகங்களும் இரை தேடுகின்றது அல்லவா? அவ்வாறு இரை தேடுகிறவர்களாகவே மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையினுடைய அதிகபட்சமான காலம், அதிகபட்சமான நேரம், அதிகபட்சமான ஆற்றல், அதிகபட்சமான அறிவு, அதிகபட்சமான திறன், அதிகபட்சமான நுணுக்கங்கள் எதற்கு செலவாகிறது என்று பார்த்தால், மனிதர்கள் அவர்களுடைய பிழைப்புக்கான இரையை தேடுவதற்காகவே வாழ்நாள் செலவாகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையில் மனித உயிரினம் என்பது வயிற்றுக்கான இரையை தேடக்கூடியதல்ல. உள்ளத்திற்கான, உடலுக்கான இரையை தேடுவதற்கானதல்ல, உள்ளத்திற்கான இறைமையை தேடுவதற்கானது. அதுதான் உள்ளத்தை நிறைவு செய்யக்கூடியது. அதுதான் உள்ளத்தை திருப்தியாக்கக்கூடியது. அதுதான் உள்ளத்தை ஞானத்தால் நிரப்பக்கூடியது. அதுதான் உள்ளத்தை வாழ்வாங்கு வாழ்ந்த அனுபவத்திற்குள் வழிநடத்தக்கூடியது. ஆக ஒவ்வொரு தனி உயிருக்கும், ஒவ்வொரு தனி உள்ளத்திற்கும், ஒவ்வொரு தனி மனிதருக்கும் வெறும் இரையை தேடும் உயிரினமாக அல்லாமல், இறைமை என்கிற அந்த நிறையை அனுப்பினவனை, ஆக்கினவனை, ஆற்றல் அளித்துக் கொண்டிருப்பவனை, அனைத்துமாக இருப்பவனை, ஆதாரமானவனை, அந்த உண்மையை, அந்த பேருண்மையை பற்றிய தேடல் உள்ளதாக ஒவ்வொரு தனி மனிதரும், ஒவ்வொரு உயிரினம், ஒவ்வொரு உயிரும், மனித உயிரும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. தன்னை மனிதன் எப்போது காண்கின்றானோ, தன்னை மனிதன் எப்போது உணர்கின்றானோ, தன்னுடைய உடலை எப்போது அவன் சிந்திக்கின்றானோ, தான் ஒரு உள்ளம் என்று எப்போது அவன் அறிகின்றானோ, அப்பொழுதே இப்பேற்பட்ட உள்ளத்தை, இப்படிப்பட்ட உடலை, இப்படிப்பட்ட வடிவமைப்பை, இப்படிப்பட்ட வாழ்க்கையை எனக்கு வழங்கியது யார் என்கிற கேள்வியோடே அந்த உண்மையை, அந்த இறைமையை அறிவதற்கான, அடைவதற்கான அந்த ஞான தேடுதலில் மனிதன் களம் இறங்கியே ஆக வேண்டும். இந்த உலகத்திலே குழந்தையாக மனிதர்கள் பிறந்தவுடன்
பலவற்றை தேடும்படியாக நாம் பயிற்றுவிக்கிறோம். கல்வியை தேடும்படியாக, கட்டுடலை தேடும்படியாக, பணத்தை தேடும்படியாக, புகழை தேடும்படியாக, ஆஸ்தி அந்தஸ்துகளை தேடும்படியாக, அடுத்தவருடைய பாராட்டு அங்கீகாரத்தை தேடும்படியாக, நல்லவன் நல்லவள் என்கிற பட்டத்தை தேடும்படியாக, பலவற்றை தேடும்படியாக இந்த உலகத்தில் மனிதர்களை நாம் பயிற்றுவிக்கிறோம். குழந்தைகளை நாம் பயிற்றுவிக்கிறோம். ஆனால் ஞானத்தை தேடும்படியாக, உண்மையை தேடும்படியாக, தன்னை அனுப்பின தன் தந்தையை, தாயை, அம்மையப்பரை, இறைமையை தேடும்படியாக ஒருபோதும் நாம் குழந்தைகளை பயிற்றுவிப்பதில்லை. ஏனென்றால் நமக்கே அந்த தேடுதல் இருந்ததில்லை. இந்த தேடுதலுக்காகத்தான் இந்த உலகத்தில் நான் வந்திருக்கின்றேன் என்கிற உணர்வை நாம் பெற்றதில்லை. இந்த உலகத்தினுடைய சொத்துக்களை, சுகங்களை, பணத்தை, பொருளை, வீட்டை, மாடியை, வசதிகளை, வாழ்க்கையை தேடித்தான் இந்த உலகத்தில் வந்திருக்கின்றோம் என்று கருதி சதா சர்வ காலமும் நாம் அதிலே உழன்று கொண்டிருப்பதினாலே ஞான தேடுதலுக்கு நாம் புறம்பாய் இருக்கின்றோம். அதற்கு காலமற்றவர்களாக இருக்கின்றோம். அந்த காரியம் நமக்கு அவசியமற்றதாக இருக்கின்றது. அதற்கு நாம் தூரமானவர்களாக இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய தலைமுறைகளை, நம் வழியாக வருகின்ற பிள்ளைகளை நாம் அதற்கு பயிற்றுவிக்க தவறியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் உண்மை என்ன? மனித உயிரினம் என்பதே ஞான தேடலுக்கானது. மனித உயிரினம் என்பதே இறை தேடலுக்கானது. மற்ற உயிர்கள் எல்லாம் வெறும் வயிற்றுக்கான, உடலுக்கான இரையை மட்டுமே தேடுகின்றது. ஆனால் மனித உயிரினம் மட்டும் தன் உடலுக்கான இரையை மட்டும் அல்லாமல் தன் உள்ளத்திற்கு நிறைவை அருளக்கூடிய, தன் வாழ்வை முழுமை செய்யக்கூடிய இறைமையும் சேர்த்து தேட வேண்டிய உயிரினமாக இருக்கின்றது. அதோடு கூட வேறொரு முக்கியமான உண்மையை நாம் இங்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா உயிரினங்களும் தன் உடலை வளர்ப்பதற்கு, தன் உடலால் பிழைப்பதற்கு, தன் உடலின் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு தனக்கு தேவையான இரையை தேடுகிறது. நாமும் இரையை தேடுகிறோம். அந்த இரை ஒவ்வொரு தனி உடலுக்கானது. எனக்கு ஒரு தனி உடல் இருக்கிறது, எனக்கு ஒரு தனி வாய் இருக்கிறது, எனக்கு ஒரு தனி வயிறு இருக்கிறது, எனக்கு ஒரு தனி பசி இருக்கிறது, எனக்கு ஒரு தனி தாகம் இருக்கிறது. என்னுடைய உடலின் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் தனியாக என் இரையை தேடவும், என் இரையை நான் உட்கொள்ளவும் வேண்டியதாக இருக்கின்றது. என்னுடைய மனைவி உணவை உட்கொண்டால், என்னுடைய பிள்ளைகள் உணவை உட்கொண்டார்கள், அல்லது என்னுடைய பெற்றோர்கள் உணவை உட்கொண்டார்கள், என் உடன் பிறந்தவர்கள் அவர்களுடைய உணவை உட்கொண்டார்கள் என்று நான் உணவு உட்கொள்ளாமல் இருக்க முடியாது. இறை என்பது ஒவ்வொரு தனி உடலின் தேவையாக இருக்கின்றது. ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்தில் பிழைக்க வேண்டும், இருக்க வேண்டும், தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு உயிரினமும் தனியாக இரையை உட்கொள்ளத்தான் வேண்டும். இறை இன்றி இருப்பு இல்லை. இறை என்னும் உணவு இன்றி உலகத்தில் உடலுக்கான இருப்பு இருக்கப் போவது இல்லை. அந்த இறை என்னும் அந்த உணவு ஒவ்வொரு தனி உயிரினத்தின் தேவையாக இருக்கின்றது. அவ்வாறே இறைமை மனித உள்ளத்திற்கானது. இறைமை மனித வாழ்வின் தேடலுக்கானது என்றால் அந்த இறைமை ஒவ்வொரு தனி மனித தேடலாக இருக்க வேண்டும். எங்க அப்பா தேடினாரு, எங்க அம்மா தேடினாங்க, இல்ல எங்க அக்கா தேடினாங்க, எங்க அண்ணன் தேடினாரு, என் மனைவி தேடுறா, இல்ல என் கணவர் தேடுறாரு, என் பிள்ளைங்க தேடுறாங்க, எனக்கு அது அவசியம் இல்லைன்னு இருக்க முடியாது. உள்ளம் என்ற உள்ளம் கொண்ட ஒரு உயிரினமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு தனி மனிதரும் அந்த இறைமையை, அந்த உண்மையை, அந்த ஞானத்தை தன் உடலுக்கான இரையைப் போல தன் உள்ளத்திற்கான நிறைவாக அந்த இறைமையை தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தேடல் ஒவ்வொரு உள்ளத்திற்கானது. அந்த தேடலில் உண்மையை பற்றிய, இறைமையை பற்றிய தேடல் ஒவ்வொரு தனி உள்ளத்திற்கும் தனித்துவமானது. ஆனால் இங்கு காலந்தோறும் மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்து வருகிறார்கள் அல்லது எவ்வாறு அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று கவனித்தால், என் பெற்றோர் தேடினார்கள் அல்லது அவர்கள் நம்புகிறார்கள்,
அவர்கள் அறிந்ததாக சொல்லுகிறார்கள். ஆகவே நான் நம்புகிறேன் என்று மனிதர்கள் ஆகிவிட்டார்கள். கடவுள் என்பது ஒரு குடும்பம், ஒரு தலைமுறை அல்லது வேறொருவர், தனக்கு முன்பாக இருந்தவர்கள் என்ன காண்பிக்கின்றார்களோ, என்ன கருதுகின்றார்களோ, என்ன நம்புகிறார்களோ, அந்த நம்பிக்கையை ஒத்துக்கொள்வதாக இங்கு இருக்கின்றது. எங்க வீட்ல எல்லாரும் நம்புறாங்க. அதனால நான் நம்புறேன். எங்க ஊர்ல பெரும்பான்மையா அதான் நம்புறாங்க. அதனால நான் நம்புறேன். என்னால் பெரிதாக மதிக்கப்படுகிற மனிதர்கள் நம்புகிறார்கள். ஆகவே நான் நம்புகிறேன் என்பதாக இங்கு கடவுள் கருத்து மாறியிருக்கின்றது. அவ்வாறானதல்ல. உன் இறையை நீ தேடி, உன் இறை உனக்கு முன்பாக வைக்கப்பட்டு, உன் இறையை உன் கையில் எடுத்து, உன் வாய் வழியாக அதை நீ உட்கொண்டு, உன்னுடைய நாவால் அதில் இருக்கிற சுவை மொட்டுகளால் அதனை ருசித்து, உன்னுடைய தொண்டை வழியாக உணவு குழாயில் அந்த உணவு இறங்கி, உன்னுடைய வயிற்றில், உன்னுடைய குடலில் அது சென்றடைந்து, உன்னுடைய உடல் உறுப்புகளால் அந்த உணவில் உள்ள சாரம், சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு, உன்னால் அது எவ்வாறு செரிமானம் செய்யப்படுகிறதோ, அது உனக்கே உரிய செயலாக, உன்னில் மட்டுமே நடைபெறுகின்ற செயலாக, உன்னாலும் அறியப்படாமல் உனக்கு உள்ளே நடக்கின்ற ஒரு அற்புத செயலாக அது எவ்வாறு இருக்கின்றதோ, அதுபோல இறைமையை உணருதல் என்பதும் உன்னால் உணரப்பட வேண்டும், உன்னால் நுகரப்பட வேண்டும், உன்னால் அனுபவிக்கப்பட வேண்டும், உன்னால் ருசிக்கப்பட வேண்டும், உன்னால் உட்கொள்ளப்பட வேண்டும், உன்னால் கண்டுணரப்பட வேண்டும். யாரோ சொன்னார்கள் என்பதற்காக, யாரோ நம்புகிறார்கள் என்பதற்காக, உன் வீட்டில் உள்ளவர்கள் இவ்வாறு தான் செய்கிறார்கள் என்பதற்காக, அதனையே செய்வது இறைமை உணர்வாகாது, உண்மை உணர்வாகாது, உண்மை தேடல் ஆகாது. இங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்கள் அந்த உண்மையை கண்டடையும் வரைக்கும் அதனை தேடுகிறார்கள். உண்மை என்ற ஒன்று இருக்கின்றது, ஞானம் என்கிற ஒன்று இருக்கின்றது, இறைமை என்கின்ற ஒன்று இருக்கிறது. அது மறைக்கப்பட்டு இருக்கின்றது. தேடுகிறவர்கள் கண்டடையும்படியாக அது மறைக்கப்பட்டு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் தேடுங்கள், கண்டடைவீர்கள். கண்டடையும் வரைக்கும் உங்கள் தேடலை நீங்கள் எவ்விதத்திலும் நிறுத்தாதீர்கள். வயிற்றுக்கு பசிக்கிறது. எப்போது பசியாரும்? நீ உணவை கண்டடைந்து, அந்த உணவை உட்கொள்ளும் வரைக்கும் அந்த பசி இருந்து கொண்டுதான் இருக்கும். எப்போது நீ உணவை கண்டடைந்து, அந்த உணவை உன் உடலோடு தொடர்பு படுத்துகிறாயோ, அந்த உணவை உனக்குள் நீ கொண்டு செல்லுகின்றாயோ, அந்த உணவை ருசித்து நீ உண்டு அனுபவிக்கின்றாயோ, அப்பொழுது பசி தீருகிறது. அவ்வாறு உள்ளமானது தேடலுக்கானது, உண்மை தேடலுக்கானது, ஞான தேடலுக்கானது, இறைமை தேடலுக்கானது. அது எப்பொழுது நிறைவடையும் என்றால், நீ அந்த உண்மையை கண்டடையும் போது, அந்த ஞானத்தை உணரும் போது, அந்த இறைமையை உட்கொள்ளும் போது. உடலுக்கு எவ்வாறு உனக்கு புறத்தேயுள்ள ஒரு உடலை, ஒரு உணவு பொருளை உட்கொள்ளக்கூடிய திறன் இருக்கின்றதோ, அவ்வாறே உள்ளத்திற்கு இறைமை என்னும் அந்த ஞானத்தை, அந்த உணர்வை, அந்த உண்மையை உட்கொள்ளக்கூடிய, செரிக்கக்கூடிய திறனோடு தான் உள்ளம் படைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவா என்ன உள்ளம் என்பது என்ன அப்படின்னா, உள்ளம் என்பது இறைவனுடைய இல்லம் என்கிறோம். உள்ளம் பெரும் கோயில். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் பாடியிருக்காங்க. சோ உள்ளம் என்பது பெருங்கோயில். கோயில் என்பது என்ன? இறைமையின் இல்லம், கோமகனுடைய இல்லம். அப்படி என்றால் அந்த உள்ளத்தின் தன்மை என்ன? இறை என்னும் ஒன்றை எது தன்னுள் தக்க வைத்துக் கொள்ளும், தாங்கிக் கொள்ளும் திறன் கொண்டதாக இருக்கின்றதோ அதற்கு பெயர் தான் உள்ளம். அதற்கு பெயர் தான் இறை இல்லம். சரியா? என்னுடைய இல்லம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது? என்னுடைய வீடு எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? அது என்ன வச்சுக்கிறதுக்கு தகுதியா இருக்குது. நான் எப்பவுமே இங்க இருக்க முடியுது. நான் இங்க நடமாட முடியுது. இங்க உலாவ முடியுது. இங்க உட்கார்ந்து நான் உண்ண முடியுது. இங்க இங்க நான் படுத்து உறங்க முடியுது. இங்க எனக்கு விருப்பமான செயல்கள நான் செய்ய முடியுது. என்னுடைய இருப்பை இது தக்க வைத்துக் கொள்கிறது. அதற்கான நிலையில் தான் என்னுடைய வீடு என்பது என்னால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படி இறை தன்னுடைய இருப்பை வைப்பதற்கு, தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்கு, தன்னை தாங்கிக் கொள்வதற்கு, தான் உலாவுவதற்கு, தான் வாழும் இடமாக, வசிப்பிடமாக இறையை கொள்ளும் திறனோடு ஒன்றை செய்திருக்கிறது என்றால் அதுதான் நீ நான் என்கிற உள்ளம்.
இந்த உடல் எவ்வாறு உணவை உட்கொண்டு அந்த உணவை இரையாக ஏற்று அந்த உணவை செரித்து அந்த உணவில் உள்ள சத்துக்களை அது தனக்கு சாரமாக்கிக் கொள்ளக்கூடிய திறனோடு படைக்கப்பட்டிருக்கின்றதோ, அவ்வாறு உள்ளம் இறைமையை, ஞானத்தை, உண்மையை தன்னுள் எடுத்து வைத்து அதனை உணர்ந்து, அதனை உட்கொண்டு, அதனை கிரகித்து, அதனை செரித்து, அதில் உள்ள சாரத்தை சத்துவமாக்கிக் கொள்ளுகிற, அதனை அதனை கிரகிக்கக்கூடிய, அதனை உட்கொள்ளக்கூடிய, அதனை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த திறனோடு, தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கின்றது. உடல் எவ்வாறு இறை என்னும் உணவால் நிறைவு அடைகின்றதோ, அவ்வாறு உள்ளமானது இறைமை என்னும் உண்மையால், ஞானத்தால் மட்டும்தான் நிறைவு அடைகிறது. யாரோ சாப்பிட்டாங்க அப்படின்னு நானு அத நம்பிக்கிட்டு சாப்பிடாம இருக்க முடியாது. நான் கட்டாயம் பிழைக்க வேண்டும், என் இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்றால், நான் தனியாக சாப்பிட்டு தான் ஆக வேண்டும். என் வாய் வழியில் அதனை உட்கொண்டு தான் ஆக வேண்டும். அவ்வாறு யாரோ நம்பினார்கள் என்பதற்காக எதையோ ஒன்றை நம்பிக்கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை. யாரோ சார்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக எதையோ ஒன்றை சார்ந்து கொண்டிருப்பதல்ல வாழ்க்கை. நான் தனித்தன்மையாக அந்த உண்மையை என்னுள், என் உள்ளத்துள் கொண்டு சென்று அதனை உணரவும், அதனை அனுபவிக்கவும், அதனை ருசிக்கவும், அதனை சுவைக்கவும், அதில் உள்ளதை நான் கிரகிக்கவும், அதை செரிக்கவும் வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஸோ யாரெல்லாம் தேடுகின்றார்களோ, அவர்கள் அதனை கண்டடையும் வரைக்கும் அதனை தேடுகிறார்கள். எப்போது அவர்கள் அந்த உண்மையை கண்டடைகின்றார்களோ, அப்பொழுது அவர்கள் கலக்கமடைவார்கள். கலக்கமடைவார்கள் என்கிறார். எவ்வளவு பெரிய பேருண்மை தெரியுமா? பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, உண்மையை கண்டடைவது ஆனந்தத்தை தரும் என்று நினைக்கிறோம். உண்மையை கேட்பது, உண்மையை உணர்வது நமக்கு நிம்மதியை, அமைதியை தரும் என்று நினைக்கின்றோம். ஆனால் உண்மையில் உண்மை வலிக்கிறது. உண்மை சங்கடமாக இருக்கின்றது. உண்மை நம்முடைய இதயத்தினுடைய, உள்ளத்தினுடைய நிலைத்தன்மையை கலைக்கின்றது. உண்மை நமக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகின்றது. உண்மை நமக்கு ஒரு அசௌகரியத்தை உண்டாக்குகின்றது. ஏன் இவ்வளவு நீண்ட நெடுங்காலமா உண்மை இவ்வளவு எளிமையாவும், வெளிச்சமாவும், நோக்கும் இடமெங்கும் இறைமை என்கிற உண்மை நீக்கமற நிறைந்து இருந்தோம். அந்த உண்மையினிடத்தில் வருவதற்கு மனிதர்கள் ஏன் இவ்வளவு தயங்குகிறார்கள், மயங்குகிறார்கள், படுகிறார்கள் என்றால், உண்மையை சந்திப்பதற்கு ஒரு துணிவும், தைரியமும் வேணும். ஏனென்றால் உண்மை இதுதான் என்று உணர்ந்து கொள்ளும்போது, அவர்கள் அவர்களாக இருக்க முடியாது. அவர்கள் நம்பிக்கையில் தொடர முடியாது. அவர்கள் மனம் கலங்கும். அவர்கள் அதிர்வார்கள். அவர்கள் அச்சமுறுவார்கள். அவர்கள் நிம்மதி, அமைதி கலைந்து போகும். அவர்கள் அசௌகரியப்படுவார்கள். யா ஒரு குழந்தை ஒரு வீட்ல பிறக்குது. அந்த வீட்டார் வந்து இந்துவாவோ, கிறிஸ்தவராகவோ, இஸ்லாமியராகவோ, சீக்கியராக சீக்கியராகவோ அல்லது சமணராகவோ, பௌத்தராகவோ யாராகவோ இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு வீட்ல அந்த குழந்தை பிறக்குது. அந்த நம்பிக்கை அந்த குழந்தையின் மீது திணிக்கப்படுகிறது, போர்த்தப்படுகிறது. அது அந்த வீட்டில் பிறந்ததினாலே அந்த மத நம்பிக்கையில், அந்த கருத்தில் இயல்பாக வளருவது போல வளருகின்றது. அதை ஒத்துக்கொள்கின்றது. அது அதனை அறியவில்லை, அதனை கேள்வி கேட்கவில்லை, அதை தனித்தன்மையாக ருசிக்கவில்லை, அதனை உணரவில்லை, அதனை அது தேடவில்லை. ஆனால் அதுதான் வாழ்க்கை, அதுதான் சரி என்று அது வளர்கின்றது. அப்படி ஒவ்வொரு வீட்டிலும் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இங்கு ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மத நம்பிக்கைகளில் வளரும்போது, அது உண்மையை பற்றிய தேடல் அற்றதாக இருக்கின்றது. ஒருவேளை எப்போதாகிலும் ஏதாவது ஒரு சூழலில் இதுதான் உண்மை என்று அது அறிய வரும்போது, கேள்விப்படும்போது, அது அந்த உண்மையை சந்திக்கும்போது, அதற்கு மிகப்பெரிய ஒரு கலக்கமும், அதிர்ச்சியும் உண்டாகின்றது. தே வில் பி டிஸ்டர்ப்ட். அவர்கள் கலக்கமுறுவார்கள். அவர்கள் அதிர்ந்து போவார்கள். அவர்கள் அசௌகரியப்படுவார்கள். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அப்பப்ப நான் இத நினைச்சு கூட பார்த்துக்கிறது உண்டு. 2015 நெனைக்கிறேன். காட்பாடி எபினேசர் பள்ளியில
ஒரு ஓராண்டு அ இறையியல் பயிற்சி மையம் ஒண்ணு அங்க துவங்கணும். அங்குள்ள ஆசிரியர்கள் எல்லாம் அதுல படிக்க இணைஞ்சாங்க. ஊரிசு கல்லூரியில ஆசிரியரா இருக்கிற ஒரு அம்மாவும் வந்து இணைஞ்சாங்க. ஒரு 2 வகுப்பு, 3 வகுப்பு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரல. என்ன வராம இடைநிறுத்தம் செஞ்சுட்டாங்களே! அப்படின்னு ஒரு நாள் அவங்கள அழைச்சு, "என்னம்மா நீங்க வகுப்புக்கு வரல?" அப்படின்னு நான் கேட்டா, அவங்க சொன்னாங்க, "இல்ல, இல்ல. எனக்கு என் நம்பிக்கை, என் விசுவாசம் போதும். எனக்கு அறிவெல்லாம் வேணாம். நீங்க அறிவ போதிக்கிறீங்க. எனக்கு அறிவு வேணாம். எனக்கு விசுவாசம் போதும்னாங்க." என்னன்னா, அவர்களுடைய நம்பிக்கை, அவர்கள் என்ன கருதுகின்றார்கள்? அவர்கள் எதனை பற்றிக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் எதனை சரியென்று பிடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அது கலைந்து விடக்கூடாது. அது மனம் உள்ளம் அசௌகரியப்படக்கூடாது. புரியுதானே? ஏன்னா உண்மைய சந்திச்சா, அங்க அவங்க டிஸ்டர்ப் அடைஞ்சே தீருவாங்க. கலக்கம் அடைஞ்சே தீருவாங்க. ஐயோ! இதுதான் உண்மை என்றால், இதுவரை நான் நம்பிக்கொண்டிருந்தது பொய்யா? மாயையா? ஏமாற்றப்பட்டிருந்தேனா? இது இல்லையா கடவுள் என்னும் உண்மை? இது இல்லையா ஞானம்? இது இல்லையா உண்மை? நான் ஏமாற்றப்பட்டிருந்தேனா? இது என்று நான் கருதிக் கொண்டிருந்தேனா? என்று ஒவ்வொரு உள்ளமும் அசைக்கப்படுகிறது. அந்த அசைக்கப்படுதலை, அந்த அசௌகரியத்தை அந்த உள்ளம் ஏற்க மறுக்கின்றது. மதம் கடந்து கடவுள சிந்திங்க. சாதிய கடந்து கடவுள சிந்திங்க. உண்மை இவ்வாறு இருக்கின்றது. கடவுள் மதத்தில் இல்லை. கடவுள் வேதங்களில் இல்லை. கடவுள் இடைத்தரகரை ஏற்படுத்தி வைக்கவில்லை. கடவுள் எந்த வேத நூலையும் எழுதிக் கொடுக்கவில்லை. கடவுள் என்னும் உண்மை உன்னுள் இருக்கின்றது. உன் உடலில் இருக்கின்றது. உன் உயிராக இருக்கின்றது. உன் உள்ளத்தில் அது வாழுகின்றது. உனக்கு வெளியே அதனை தேடாதே. உனக்குள் அதனை பார் என்ற உண்மையை இத்தனை ஆண்டு காலமாக சரியா இன்னைக்கு நாள் வந்து என்ன நாள்னா, நம்முடைய இந்த ஞான அவை நாம் துவங்கி, இந்த இறை வழிபாடு, தமிழ் இறை வழிபாடை நாம் துவங்கி, சரியாக 6 ஆண்டுகள் இன்றோடு நிறைவடைந்து, 7ஆம் ஆண்டில் இன்றைக்கு நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். கடந்த 6 ஆண்டுகளாக உண்மையை இவ்வளவு உரக்க எத்தனையோ பாடல்கள் வழியாக, ஞான உபதேசங்கள் வழியாக, என்னுடைய பதிவுகள், எழுத்துக்கள் வழியாக, இந்த உலகத்தில் இவ்வளவு வெளிப்படையாக இந்த உண்மைகளை கொண்டு சென்றால், இந்த உலக மனிதர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள்? அவைகள் எங்களுக்கு தேவையில்லை. அவைகள் எங்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்துகின்றது. எங்களை அசௌகரியப்படுத்துகின்றது. எங்களுக்கு அது நிம்மதி தரவில்லை. நாங்கள் அதில் அசௌகரியப்படுகிறோம். ஏனென்றால் எங்கள் நம்பிக்கையை அது பொய் என்று சொல்லுகிறது. ஏற்கனவே நான் என்ன நம்பிட்டு இருக்கேன்? என்ன சௌகரியத்துல இருக்கிறேன்? என் மதம் எனக்கு சௌகரியமா இருக்கு. என் நம்பிக்கை எனக்கு சௌகரியமா இருக்கு. கிறிஸ்தவர் என்பவர் தன்னுடைய மத நம்பிக்கையில் சௌகரியப்பட்டு விட்டார். அவருக்கு அது நல்லா இருக்கு பாருங்க. காலையில எழுந்த உடனே ஒரு ஜெபம் பண்றது, இல்ல ஒரு கேலண்டர்ல ஒரு வசனத்த வாசிக்கிறது, இல்ல ராத்திரில பைபிள் படிக்கிறது, ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போறது, அங்க ஒரு பிரசங்கம் கேட்கறது, காணிக்கை தசம பாகம் குடுக்கறது, வெள்ளிக்கிழமை உபவாசம் இருக்கிறதுன்னு ஒரு ஒரு வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா? அது அவருக்கு சௌகரியம் ஆயிடுச்சு. அதற்கு மாறான அதற்கு மாறாக, வேறாக உண்மை இருக்கிறது என்றால், அதனை ஒத்துக்கொள்ளும், அதனை அதனை சந்திக்கும் துணிவு அந்த மனிதருக்கு இருப்பதில்லை. ஒருவர் இந்துவாக பிறந்து விட்டால், அவருக்கு செவ்வாய்க்கிழமை வீட கழுவுறது, துடைக்கிறது, சுத்தமாக்குறது, பூஜை அறைய, பூஜை சாமான்கள சரி பண்றது, அங்க விளக்கேத்துறது, பூஜை பண்றது, வீட்ல மணி அடிக்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வர்றது, மொட்டை அடிக்கிறது, சடங்குகள் செய்றது, காவடி தூக்குறது, ஏதோ என்னமோ அந்த இந்து மதத்துல வந்து இந்து மதம் என்பது பல நம்பிக்கைகளின் ஒரு கூட்டு. அதுல சைவம் இருக்கு, வைணவம் இருக்கு, சாக்தம் இருக்கு, கானாபத்தியம் இருக்கு. ஆ இப்படி ஏகப்பட்டது இருக்கு அதுல. ஆ அதாவது கடவுள் இருக்குன்றவனும் இந்து மதத்துல இருக்கலாம். கடவுள் இல்லங்கிறவன் கூட இந்து மதத்துல இருக்கலாம். அப்படி ஒரு அது ஒரு அ ஒரு 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 பரந்து விரிந்த ஒரு நிலை அது. அதனால அதுல அதுல என்னவா பிறந்து, அவங்க என்ன நம்பிக்கையை ஏற்று, என்ன சடங்கு முறையில செய்து, அதுதான் சௌகரியம்ன்னு ஆயிட்டாங்களோ, அந்த சௌகரியத்த அவங்க அசௌகரியப்படுத்திக்க விரும்பவே இல்ல. அதேபோல இஸ்லாமியருக்கு இந்த வயசுக்குள்ள குரான படிச்சு முடிக்கணும். 5 வேள தொழணும். ஆ மசூதிக்கு போகணும். ஆ இப்படி செய்யணும், அப்படி செய்யணும். அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னவா அவங்க பழக்குவிக்கப்பட்டாங்களோ, அந்த பழகுதலில் அவர்கள் சௌகரியப்பட்டு போயிருக்கிறார்கள். சரியா? பொதுவா மனிதன் என்பத நாம வந்து பெரிய உயிரினம்னு நெனைக்கிறோம். அறிவு ஜீவின்னு நெனைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே மனிதன் ஒரு பழக்குவிக்கப்பட்ட விலங்கு.
ட்ரெயின்ட் அனிமல், ட்ரெயின்டு சோசியல் அனிமல். சரியா? மனிதன் ஒரு பழக்குவிக்கப்பட்ட அது அது எந்த குடும்பத்தில பிறக்குதோ, அந்த குடும்பத்தால எப்படி அது பழக்குவிக்கப்படுதோ, அந்த பழக்கத்திலிருந்து அது வெளிவரவே வராது. முஸ்லிமா பழக்க வச்சீங்கன்னா, அது முஸ்லிமாவே இருக்கும். கிறிஸ்தவங்களா பழக்க வச்சா, அது கிறிஸ்தவனாவே இருக்கும். இந்துவா பழக்க வச்சா, அது இந்துவாவே இருக்கும். என்னவா அது ட்ரெயின் பண்ணப்படுதோ, அது அப்படியே இருக்கும். பசுமரத்தாணி போல உள்ளத்துல அது வந்து பதிச்சுக்கும். அந்த பழக்கத்த விட்டு அது வெளியவே வராது. ஏன்னா, அது உண்மை என்னன்னு அறியவே விரும்பல. உண்மைய தேடவே விரும்பல. தனக்கு தனக்கு தான் எப்படி தனித்தன்மையாக உணவை கையில் எடுத்து உட்கொண்டு அதனை செரித்து அதிலுள்ள சத்துக்களை உறிந்து தன்னுடைய உடலை வளர்க்கின்றதோ அதுபோல உண்மையை தன் உள்ளத்திற்கு தனித்துவமாக தேடி தான் அடைந்து அதனை ருசித்து அதனை உட்கிரகித்து அதை செரித்து அதை 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 தனக்கு தன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தனித்தன்மையான அறிவு மனிதர்களுக்கு இல்ல பாருங்க. அதுல அதுல ஒரு சௌகரியம் கண்டு போச்சு. அதுல ஒரு அதுல ஒரு அதுல ஒரு மாயையான திருப்திய அவங்க உணர்றாங்க. சர்ச்சுக்கு போலன்னா நல்லா இல்ல. கிறிஸ்தவங்க இல்லன்னா நல்லா இல்ல. ஐயோ! அந்த நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு சிந்திக்கவே முடியல. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போலன்னா நல்லா இல்ல. மசூதிக்கு போலன்னா நல்லா இல்ல. நான் முஸ்லீமா இருக்கிறது ஒரு சௌகரியம். கிறிஸ்தவனா இருக்கிறது ஒரு சௌகரியம். இந்துவா இருக்கிறது ஒரு சௌகரியம். ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்கிறது ஒரு சௌகரியம். அத கடந்து உண்மை இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஐயோ! அதிர்ச்சி அடைகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீங்க பைபிள இப்படி சொல்றீங்க? பைபிள்ல கடவுள் வார்த்தை இல்லங்கிறீங்க. இயேசுநாதர ரட்சகர் இல்லங்கிறீங்க. குரான் வந்து கடவுளால அருளப்பட்டது இல்லங்கிறீங்க. பகவத்கீதைய கடவுள் அருளலங்கிறீங்க. இதுக்கெல்லாம் மாறானது, வேறானது உண்மைங்கிறீங்க. ஐய்யய்யோ! முடியலப்பா, கேட்க முடியலப்பா, தாங்க முடியலப்பா. ஐய்யய்யோ! இது ரொம்ப அசௌகரியமா இருக்குப்பா அப்படின்னு தல தெறிக்க ஓடுறாங்க. ஆமாங்க, உண்மையிலேயே தல தெறிக்க ஓடுறாங்க. ஒத்துக்க முடியல. ஏத்துக்க முடியல. அந்த உண்மையின்கிட்ட வரவே முடியல. ஆனால் உண்மை இங்க எப்படி இருக்குன்னா, உண்மை வலிக்கும். உண்மை அசௌகரியப்படுத்தும். உண்மை உன்னுடைய உள்ளத்தில் இதுவரைக்கும் நீ அமைதி என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த நிலையை குலைக்கும். உன்ன கொஞ்சம் அசௌகரியப்படுத்துறது தான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மை என்பது உன்னை எது அசௌகரியப்படுத்துகின்றதோ, அதுதான் உண்மை. உன்னை தாலாட்டுகின்றது உண்மை கிடையாது. சரியா? உனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிறது உண்மை கிடையாது. உண்மை அதன் தன்மையில் இருக்கணும். உண்மை அதன் அதன் அளவில் இருக்கும். உண்மை உண்மையாகவே அதுவாகவே இருக்கும். அது உனக்காக வளைஞ்சு, நெளிஞ்சு, கொழஞ்சு, குனிஞ்சு, பணிஞ்சு எல்லாம் வராது. உன் விருப்பத்திற்கு உண்மையை வளைக்க முடியாது. உண்மையை அதன் தன்மையில் சந்திக்க வேண்டும். எவர் ஒருவர் வாழ்வில் உண்மையாகவே நான் மனிதனாக பிறந்திருக்கின்றேன். எனக்கு இவ்வாறு ஒரு உடல் அமைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. என் பெற்றோருக்கு என்னை தெரியாது. அவர்கள் என்னை செய்யவில்லை. நானும் என் முகம் இப்படி இருக்க வேண்டும். என் உடல் இப்படி இருக்க வேண்டும். இந்த தாய் தந்தை வழியாகத்தான் நான் பிறக்க வேண்டும். இந்த காலத்தில் பிறக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. நான் தீர்மானிக்கவில்லை. எனக்கு யார் இந்த பிறப்பை கொடுத்தது? யார் இந்த முகத்தை கொடுத்தது? யார் இந்த உருவத்தை கொடுத்தது? யார் இந்த காலத்தை எனக்கு நிர்மாணம் செய்தது? யார் அந்த உண்மை எங்கே இருக்கிறது? எப்படி இருக்கின்றது? அந்த உண்மையின்படியே நான் சந்திக்க வேண்டும் என்று ஒரு தனி உள்ளம் அந்த உண்மையை தேடும்போது, இதுவரை அது கடவுள் என்பது என்ன? வாழ்க்கை என்பது என்ன? ஞானம் என்பது என்ன? அ உண்மை என்பது என்ன? என்று இந்த உலகத்தால் கற்பிக்கப்பட்டு, பழக்குவிக்கப்பட்டு நம்பிக்கொண்டிருந்ததோ, அவைகள் எல்லாம் அங்கு கலைந்து போகிறது, சிதைந்து போகிறது, அசைக்கப்படுகின்றது. உண்மையில் சொல்லப்போனா அசைக்கப்படுது. நம்பிக்கை அசைக்கப்படுகின்றது. அந்த அசைவ தான் உள்ள வந்து பொறுத்துக்க முடியல. அதனால தான் உண்மையிடத்தில் மக்கள் வர மறுக்கின்றார்கள். எப்படி இயேசுநாதர் உலகத்துல இருந்தப்போ, "டேய் இதுவரைக்கும் நீங்க எத கடவுள்னு நம்பின்னு இருக்கீங்களோ, அது கடவுள் இல்லடா. உங்களுக்கு கடவுளே தெரியாது. என் பிதாவை நீங்கள் அறிந்திருக்கவில்லை. நீங்க அவருடைய பிள்ளைகள் கிடையாது. அந்த உண்மையினிடத்தில் நீங்கள் வரவே இல்லை. அந்த உண்மையை நீங்கள் அறிந்தீர்களானால், அந்த உண்மை நிச்சயம் உங்களை விடுதலை செய்திருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் நீங்க இருக்க மாட்டீங்க." என்று சொன்னபோது, அது யூதர்களுக்கு அசௌகரியமாக இருந்தது. இவன் தன்னை தேவகுமாரன் என்று சொல்லுகிறான். தங்களுடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக அவன் பேசுகின்றான். தங்களுடைய வேத பிரமாணத்துக்கு விரோதமாக தேவதூஷணம் சொல்லுகின்றான் என்று சொல்லி, இயேசுவை கொலை செய்யவும், சிலுவையில் அறையவும் அந்த கூட்டம் துணிந்தது. காரணம் என்னன்னா, அது அவர்கள் உள்ளம் அடைந்த அசௌகரியம்.
அவங்க அமைதி அங்க குலைஞ்சு போச்சு. அவங்க நம்பிக்கை அங்க சிதைஞ்சு போச்சு. அவங்க மனசு அதுல கட்டியிருந்த கோட்டைகள் அங்க இடிஞ்சு போச்சு. அந்த அத அத அவங்களால பொறுத்துக்கவோ, தாங்கிக்கவோ முடியல. யார்றா இது? இவ்ளோ காலம் நம்ம உள்ளத்துல இவ்ளோ பெரிய கோட்டைய கட்டிச்சு வச்சிருக்கிறோம். கண்ணாடி மாளிகை எழுப்பி வச்சிருக்கிறோம். அது மேல டபான்னு கல்லு போட்டு மொத்தத்தையும் உடைக்கிறானே! உண்மை இருதயத்தில் நீ எவைகளையெல்லாம் கட்டி வைத்திருக்கின்றாயோ, அவைகளை எல்லாம் கல்லெறிந்து உடைக்கின்றது. அங்கே ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்றது. அங்கே ஒரு கலக்கத்தை உண்டாக்குகின்றது. அங்கே உன்னுடைய அமைதியை அது குலைக்கின்றது. உன்னுடைய நம்பிக்கையை அது சிதைக்கின்றது. உன் நம்பிக்கையை கேள்விக்குறியாக்குகின்றது. உண்மைய சந்திச்சா, ஐயோ! இதுவரைக்கும் நான் நம்பின்னு இருந்தது, இதுவரைக்கும் நான் நெனச்சுன்னு இருந்தது, இதுவரைக்கும் நான் பற்றிக் கொண்டிருந்தது, இதுவரைக்கும் நான் நான் பழக்கப்பட்டிருந்தது, இப்படிப்பட்ட ஒரு பொய்க்கா, மாயைக்கா என்கிற ஒரு ஒரு இடம் வரும்போது, அத யாராலங்க பொறுத்துக்க முடியும்? யாராலங்க தாங்கிக்க முடியும்? பாருங்க, பொன் உணர்வுகள் எவ்வளவு உண்மையா இருந்தாலும், அவை புறக்கணிக்கப்படுகின்றது. ஏன்னா, அது அத படிக்கிறவங்க, அத பார்க்கிறவங்க மனசுக்கு அது அமைதிய குடுக்கல. அசௌகரியத்த குடுக்குது. தே ஆர் டிஸ்டர்ப்டு. அவங்க ரொம்ப அசௌகரியப்படுறாங்க. கலக்கம் அடையறாங்க. இயேசு பலியாகவில்லை. இயேசு கொலைதான் செய்யப்பட்டார். ஒரு உண்மையான உணர்வுடைய, இறை உணர்ந்த, ஞானமடைந்த, ஒரு யோகியாக வாழ்ந்த ஒரு மனிதனை மதச் சமூகம் கொலை செய்து, அந்த கொலையை பலியாக திரித்து, நான் குற்றம் செய்ய வேண்டும். அதற்கான பழியை, பலனை வேறொருவர் அனுபவித்தால் நன்றாக இருக்குமே என்று கருதுகின்ற கொடூரமான உள்ளங்கள் கொண்ட மனிதர்களிடத்தில் அதை வியாபார பொருளாக்கி 300 கோடிக்கும் அதிகமான மனிதர்களை அது வாடிக்கையாளர்களாக மாற்றி வைத்திருப்பதுதான் கிறிஸ்தவ மதம் என்று எழுதினால், அந்த உண்மையை உரைத்தால் எத்தனை உள்ளங்களுக்கு வலிக்குது தெரியுமா? எவ்வளவு அசௌகரியப்படுறாங்க தெரியுமா? குழுவ விட்டு வெளியேத்துறாங்க, பதிவ புறக்கணிக்கிறாங்க, சேனல மூடுறாங்க, என்னென்னமோ செய்றாங்க. காரணம் என்னன்னா, அவ்வளவு அவர்கள் உள்ளம் அங்கு கலைக்கப்படுகின்றது. நம்பிக்கை அங்கு இடிக்கப்படுகின்றது. சிதைவுறுகின்றது. ஆமாங்க. உண்மை அப்படிதான் இருக்கும். தாங்க முடியாது. தாங்க முடியாது. சரியா? பிறக்கும்பொழுது அந்த உண்மை உன்னுள் இருக்கின்றது. ஆனால் அந்த உண்மைக்கு மாறாக நீ இங்கு வளர்க்கப்படுகின்றாய். உண்மைக்கு புறம்பானது உன் மீது போர்த்தப்பட்டிருக்கின்றது. அதனை நீ எ இரு கைகளாலும், உள்ளத்தாலும் இறுகப் பற்றிக் கொண்டு, அரவணைத்துக் கொண்டு வளருகின்றாய். ஒரு நாளில் இதுதான் உண்மை என்று உண்மையான உண்மையை நீ சந்திக்கும்போது, அந்த உள்ளம் கலக்கமுறுகிறது. ஐயோ! எவ்வளவு காலம் நான் நம்பிக்கொண்டிருந்தது, நான் நினைத்துக் கொண்டிருந்தது, நான் பற்றிக் கொண்டிருந்தது, நான் பிடித்துக் கொண்டிருந்தது, இத்தனை பொய்களா? இத்தனை கற்பனையா? இத்தனை கட்டுக்கதையா? ஐயோ! எவ்வாறு என்று அந்த உள்ளம் அசைக்கப்படுகின்றது. உலகத்தின் பெரும்பான்மையான மனிதர்களுக்கு அந்த அசைவை, அந்த அசௌகரியத்தை, அந்த கலக்கத்தை, அந்த அதிருப்தியை, அந்த அமைதியின்மையை உள்ளத்தால் சந்திக்கக்கூடிய துணிவு இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் உண்மை தேடல் தனி உயிருக்கானது, தனி உள்ளத்திற்கானது. ஒவ்வொருவரும் அந்த உண்மையை தேட வேண்டும். ஒவ்வொருவரும் அந்த உண்மையை சந்திக்க வேண்டும். அந்த உண்மையை சந்திக்கும்போது ஏற்படுகின்ற அந்த அசௌகரியத்தின் வழியாகத்தான் அந்த உள்ளம் கடந்து போக வேண்டும். அது கொஞ்சம் அது 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 ஒரு தற்காலிகமான தற்காலிகமான ஒரு அசௌகரியம் தான். ஆனால் அது நிரந்தரமான கலக்கத்திலிருந்து, நிரந்தரமான அசௌகரியத்திலிருந்து, நிரந்தரமான அழிவிலிருந்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற, கட்டி வைத்திருக்கின்ற மாய கட்டுகளிலிருந்து, பொய்மைகளிலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடியது. சிறையில் இருக்கிற நீ சிறைய விட்டு வெளியே வரணும்னா, சிறை அதிரும்போது, சிறை திறக்கும்போது, சிறையிலிருந்து உன்னை ஒருத்தர் வெளியே கூட்டு வரும்போது, அந்த 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 நேரத்தில இருக்கக்கூடிய அந்த அசௌகரியத்த அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த கொஞ்ச நேரம் அசௌகரியத்த கொஞ்சம் அந்த உள்ளம் சகிச்சுது, பொறுத்தது, ஜீரணித்துக் கொண்டது, செரித்துக் கொண்டது என்றால், அது அதற்கு பிறகு ஒரு நிரந்தரமான, முழுமையான அமைதிக்குள்ளாக, விடுதலைக்குள்ளாக, இன்பத்துக்குள்ளாக,
மகிழ்வுக்குள்ளாக, நிறைவுக்குள்ளாக அந்த உள்ளம் வாழும். நான் தேடி, நான் உணர்ந்து, நான் சுவைத்து, நான் ருசித்து, நான் அதை செரித்து, அந்த உண்மை என் உள்ளத்தால் உணரப்பட்டு நான் அதை அனுபவிக்கும்போது, எனக்கு ஏற்படுகின்ற அந்த அமைதி, அந்த ஆனந்தம், அந்த விடுதலை, அந்த சுதந்திரம், இந்த உலகத்தில் எதனாலும் கொடுக்க முடியாது பாருங்க. எப்படி உன் கையால உன்னுடைய உணவ நீ எடுத்து, உன் வாயில நீ சுவைத்து, உன்னுடைய தொண்டையில நீ இறக்கி, உன்னுடைய உணவை நீ உட்கொள்ளும்போது, உன் சரீரம் எத்தனை சுகம் காண்கின்றது. பசிக்கு ஒரு வாய் உணவ நாக்குல வச்ச உடனவே, உனக்கு ஒரு அப்பா! அப்படியே உயிர் போய் உயிர் வந்த மாதிரி. நரகத்திலிருந்து சொர்க்கத்த பார்த்த மாதிரி, ஜீவனே வந்த மாதிரி, அந்த ஒரு ஒரு வாய் ஒரு கவல ஒரு ஒரு வாய் சோறு, அ ஒ உன்னுடைய உடலுக்கு அவ்ளோ பெரிய ஒரு சுகம் குடுக்குதுல்ல. அப்படி உண்மை உன்னால் தேடப்பட வேண்டும். உன்னால் உணரப்பட வேண்டும். உன்னால் உட்கரிக்கப்பட வேண்டும். உனக்குள் அது ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தி, உன் அமைதியை குலைத்து, உனக்குள் கலக்கத்தை உண்டாக்கி, உன்னுடைய அனைத்து விதமான நம்பிக்கைகளிலிருந்தும், அனைத்து விதமான கற்பனை கட்டுக்கதைகளில் இருந்தும், அனைத்து விதமான மதப்பற்றுகளில் இருந்தும், இந்த உலகத்தில் நீ எப்படியெல்லாம் பழக்குவிக்கப்பட்டிருக்கின்றாயோ, அந்த பழக்கங்களில் இருந்தும் உன்னை அது விடுதலை செய்ய வேண்டும். எங்க அப்பா, அம்மா சொன்னாங்க இதுதான் உண்மைன்னு. அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அதனால நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன். அவங்க இந்துவா இருக்கிறாங்க. அதனால நான் இந்துவா இருக்கிறேன். அவங்க முஸ்லீமா இருக்கிறாங்க. அதனால நான் இஸ்லாம்ல இருக்கிறேன். அவங்க இந்த நம்பிக்கையில இருக்கிறாங்க. அதனால நம்பிக்கையில இருக்கேன்னு இருந்தா, தனி ஒரு உயிரினமா, தனி ஒரு மனிதனா, தனி ஒரு உள்ளமா பிறந்ததே வேஸ்ட். பிறந்ததே வீண். அந்த பிறவியே வீண். அதனால தான் அந்த அம்மா அவ்வளோ அழகா சொன்னாங்க. "அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறப்பினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறப்பினும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது." நீ ஞானம் அடைய வேண்டிய உயிரினம். உன் ஞானம் உனக்கானது. உன் அறிவு உனக்கானது. உன் உணர்வு உனக்கானது. உன்னுடைய பசிக்கு இன்னொருத்தர் சாப்பிட முடியாதே! வாய்ப்பே இல்லையே! எவ்வளவு நெருக்கமான உறவா இருந்தாலும் சரி, உன்ன பெற்றவங்களா இருந்தாலும் சரி, உன்னால் பெற்றெடுக்கப்பட்டதுங்களா இருந்தாலும் சரி, உன்னுடைய இணையா, துணையா உன் கூட வாழ வந்தவங்களா இருந்தாலும் சரி, யாரால உன் பசிக்கு உண்ண முடியும் சொல்லுங்க? யார் உண்டால் உன் பசி தீரும் சொல்லுங்க? வாய்ப்பு இருக்கா பாருங்க இந்த உலகத்துல. வாய்ப்பு இருக்கா பாருங்க இந்த உலகத்துல. யாராவது உன் பசிக்காக உண்ண முடியுமா? யாராவது உண்டால் உன் பசி தீருமா? வாய்ப்பு இருக்கா அதுக்கு? அப்ப யாரோ சொன்ன நம்பிக்கையை, யாரோ ஏற்படுத்தின நம்பிக்கையை, யாரோ பழக்குவிக்கிற பழக்கத்துல, உன் உள்ளம் எப்படி நிறைவு காணும்? உன் உள்ளம் எப்படி நிறைவு அடையும்? திருப்தி காணும்? நீ எப்படி முழுமை அடைவ? உன் உண்மை எங்கே? நீ தேடினாயா? நீ கண்டடைந்தாயா? நீ அந்த உண்மையை கண்டவுடன் உன்னுள் ஒரு அசௌகரியம், கலக்கம் உண்டானதா? நீ அந்த அனுபவத்துக்குள் கடந்து சென்றாயா? அது உனக்கானது. நீ தனி பிறவி, தனி உயிரினம், தனி அறிவு, தனி ஞானம். உனக்கான உண்மை தனித்துவமானது. உன் உன்னுடைய உடலுக்கான இறை எவ்வாறு தனித்துவமானதோ, உன் உள்ளத்துக்கான இறைமை தனித்துவமானது. அது உன்னால் உணரப்பட வேண்டும். உன்னால் உட்கொள்ளப்பட வேண்டும். உன்னால் உட்கிரகிக்கப்பட வேண்டும். மறந்துறாதீங்க. தயவுசெய்து மறந்துறாதீங்க. இந்த உலகத்துல மனுஷனா பிறந்து என்னென்ன விதவிதமா உணவ உட்கொள்றோன்றதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. எல்லாம் செரிமானமாகி தேவையானது உறிஞ்சப்படும், தேவையில்லாதது கழிக்கப்படும். அப்படியே நல்ல சுவையான, தரமான, சத்துவான உணவுகள உட்கொண்ட இந்த உடல், ஒரு நாளைக்கு சுடுகாடு போய் சேர்ந்துரும் பாருங்க. மண்ணுக்கு மண்ணாயிடும் பாருங்க. நாய்க்கும், நரிக்கும், பூச்சிக்கும், புழுவுக்கும் இந்த உடம்பு ஒரு நாளைக்கு இரையாயிடும். ஆனா உள்ளம் அப்படியானது இல்லையே! உள்ளம் நிலையானது. அதற்கான உணவு என்ன? அதற்கான தேவை என்ன? அது எந்த உண்மையை தேடி இந்த உலகத்தில் வந்திருக்கின்றது? எந்த உண்மையை அது கண்டடைய வேண்டியதாக இருக்கிறது? எந்த ஞானத்தில் அது திளைக்க வேண்டியதாக இருக்கின்றது? எந்த இறைமையை தனக்கு உணவாக அது உட்கிரகிக்க வந்திருக்கின்றது? அந்த உண்மை அந்த உள்ளத்துக்கு கிடைக்க வேண்டுமே! அந்த உள்ளம் அந்த உண்மையை சந்திக்காமல் செல்லவே கூடாது. இந்த பூமிய, இந்த உடல விடவே கூடாதே! "உடம்பார் அடியின் உயிரார் அடிவர் திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே" அப்படின்னு பாடுனாரே.
உடம்பும் உயிரும் இருக்கும்போது தானே அந்த உள்ளம் மெய்ஞானத்தை கண்டடைய முடியும். அப்ப அந்த மெய்ஞானம் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கணும்ல. நான் நம்புறது உண்மையா? என் மதம் உண்மையா? என் வேதம் உண்மையா? இந்த இந்த கடவுள் கருத்து உண்மைதானா? இதுதான் உண்மையிலேயே உண்மையா? உண்மை எப்படி இருக்கு? உண்மை உண்மையிலேயே எங்க இருக்கு? இது என் வீட்ல நான் பொறந்ததுனால, என் மேல திணிச்சதுனால, இதுல நான் குழந்தையிலிருந்து பழக்க வைக்கப்பட்டதுனால, இதுதான் உண்மை நான் நம்பிட்டு கிடக்கலாமா? உண்மை என்னால் தேடப்பட்டதா? என்னால் உணரப்பட்டதா? என்னால் உட்கிரகிக்கப்பட்டதா? என்னில் அது வந்ததா? நான் அதை சந்தித்தேனா? அப்படின்ற கேள்விய வாழ்நாள்ல ஒரு முறையாவது மனுஷங்க கேட்கணும்ல. அப்படி கேட்கலன்னா, வாழ்க்கையே வீணாகுதுல்ல. அ நெனச்சு பாருங்க. வாழ்க்கையே வீணாகுதுல்ல. உண்மை இதுதானா? அப்படின்னு ஒரு கேள்விய கேட்கணும்ல. நெனச்சுக்கிட்டா எப்படி? என் மதம் சரியா இருக்கும், என் வேதம் சரியா இருக்கும், என் பைபிள் சரியா இருக்கும், என் குரான் சரியா இருக்கும், என் கீதை சரியா இருக்கும், அதுதான் உண்மையா இருக்கும், இந்த சடங்குகள் தான் சரியா இருக்கும், இந்த நம்பிக்கை தான் சரியா இருக்கும்னு நெனச்சுக்கிட்டா எப்படிங்க? நீ தேடுனியா? நீ அத அறிஞ்சியா? நீ அத உணர்ந்தியா? உன்னால அது உட்கிரிக்கப்பட்டதா? நீ அத சுவைச்சியா? பைபிள்ல கூட என்னங்க சொன்னாங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அது உன் ருசிக்கானது, உன் சுவைக்கானது, உன் தனித்துவத்துக்கானது. அத நீ ருசித்து பாரு. அது உன்னுடைய உரிமை. உண்மை உன்னுடைய உரிமை. இறைமை உன்னுடைய உரிமை. ஞானம் உன்னுடைய உரிமை. அது உன்னால் உணரப்பட வேண்டும். உன்னால் நுகரப்பட வேண்டும். உன்னால் அனுபவிக்கப்பட வேண்டும். நான் சொல்றதுனாலயோ, பைபிள்ல 40க்கும் மேற்பட்டவர்கள் எழுதுனதுனாலயோ, இல்ல கீதைய கிருஷ்ணன் சொல்லிட்டதுனாலயோ, இல்ல நபிகள் குரான குடுத்துட்டதுனாலயோ, ஹ உண்மையாகாதுங்க. உன்னால் உணரப்படுவது எதுவோ, உன்னால் அனுபவிக்கப்படுவது எதுவோ, அதுவானது உண்மை. யா. அதனால வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த மனுஷங்க, உண்மை உண்மையிலேயே எப்படி இருக்கிறது? கடவுள் உண்மையிலேயே என்ன? இறைமை எங்கே எப்படி இருக்கின்றது? அந்த இறைமைக்கும் எனக்குமான உறவு என்ன? எனக்கு இதுவரை கற்பிக்கப்பட்டவைகள், என் மீது திணிக்கப்பட்டவைகள், எனக்கு பழக்குவிக்கப்பட்டவைகள், போதிக்கப்பட்டவைகள், என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றவை உண்மையிலேயே உண்மைகள் தானா? உண்மை தானா? உண்மை உண்மையிலேயே இப்படித்தான் இருக்கின்றதா? என்கிற கேள்வியை வாழ்நாளில் ஒரு முறையாவது எழுப்ப வேண்டுமே! அதான் நீண்ட காலமா அந்த 6 ஆண்டுகளா பல்வேறு விதங்கள்ல நான் எழுதிட்டு இருக்கிறேன். உன்னுடைய உண்மை உண்மைதானா என்று கேள்வி கேள். உன்னுடைய நம்பிக்கை சரிதானா என்று கேள்வி கேள். நீ பற்றிக் கொண்டிருப்பது உண்மைதானா என்று கேள்வியை கேள். மனித மனம் அசௌகரியத்த சந்திக்க விரும்பலைங்க. அது ரொம்ப சௌகரியமா இருக்க விரும்புது. கம்ஃபர்ட்டா இருக்கணும். கிறிஸ்டியன் என்கிற ஒரு கம்ஃபர்ட்னஸ். ஹிந்துங்கிற ஒரு கம்ஃபர்ட்னஸ். இஸ்லாம் என்கிற ஒரு கம்ஃபர்ட் இதெல்லாம் விட்டு போயிட்டா என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? அந்த இடத்துக்கு வந்தா அந்த அந்த அசௌகரியத்த எப்படி தாங்கிக்கிறது? என்ட்ட சில பேர் சொல்றாங்க, "உனக்கு என்னப்பா? நீ எல்லாத்தையும் உதறிட்டு போயிட்ட. உனக்கு கஷ்டம் இல்ல." ஐய்யயோ! நாங்கலாம் அந்த இடத்துக்கு வரவே முடியாது. ரொம்ப வலிக்கும். ரொம்ப வலிக்கும். அந்த இடத்த நாங்க சந்திக்கவே முடியாது. வரவே முடியாதுங்கிறாங்க. வரவே முடியாதுங்கிறாங்க. குடும்பத்துல இவ்வளோ பேர பகச்சுக்கணும், நண்பர்கள பகச்சுக்கணும். குறிப்பா பிழைப்பு பாதிக்கப்படும். வருமானம் பாதிக்கப்படும். வருமானம் பாதிக்கப்பட்டா வாழ்க்கை என்ன ஆகுறது? அந்த வருமானம் பாதிக்கப்படுற சூழல சந்திக்க முடியுமா? அந்த இழப்ப சந்திக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6 ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய வருமானம் ஒரு உச்சத்துல இருந்தது. நல்ல பைபிள் காலேஜ். தினந்தோறும் ஊர் முழுக்க அங்கங்க ஓடி ஓடி வகுப்புகள், ஆயிரக்கணக்கான மாணவர்கள், சர்ச்சு, சர்ச்சுல ஒரு விசுவாசம், அங்க கொஞ்சம் காணிக்கை, தசம பாகம், ஏதோ ஒரு நிதி. அ வாழ்க்கை போயிட்டு தான் இருந்தது. ஆனா, உண்மை இதுதான் என்று அறிய வந்தபோது, அந்த அசௌகரியத்த ஒத்துக்காம, அந்த அசௌகரியத்துக்குள்ள நுழைஞ்சு, வெளிய வர துணிவில்லாம நாங்க நின்னுருந்தோம்னா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அனைத்தும் அசைக்கப்பட்டது. அனைத்தும் க கலைக்கப்பட்டது. அனைத்தும் அங்கு தடுமாறியது. ஐயோ! இவ்வளவு காலம் இந்த பொய்யையா நம்பிக்கொண்டிருந்தேன். இந்த மாயையா பற்றிக் கொண்டிருந்தேன். இந்த கற்பனையிலேயா நான் ஊறிக்கொண்டிருந்தேன். உண்மை இவ்வாறு இருக்கின்றதே! என்று அந்த உண்மையை சந்தித்த போது,
அந்த அசௌகரியம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள போக ஒரு துணிவு. உண்மையைத்தான் நான் பிடிக்க வேண்டும். இந்த உலகத்தின் ஆதாயங்கள அல்ல. அப்படின்னு வந்தப்போ பூஜ்யத்துக்கு வந்தாச்சே. பூஜ்யத்துக்கு வந்தாச்சே. ரூ. 1 வருமானம் கிடையாது. காணிக்கை கிடையாது. தசம பாகம் கிடையாது. பைபிள் காலேஜ் கிடையாது. கட்டணம் ஃபீஸ் கிடையாது. பார்க்கிறவங்க கையில வச்சுக்கப்பா அப்படின்னு குடுக்கறதுக்கு கிடையாது. எதுவும் கிடையாது. அவர்கள் நம்பிக்கைக்கு நான் மாறானதால் எல்லா கைகளும் முடக்கப்பட்டு விட்டதே. எல்லா கைகளும் முடக்கிட்டாங்களே. எல்லாரும் கைய மூடிக்கிட்டாங்களே. என்ன பார்க்கவே, சந்திக்கவே மக்கள் விரும்பலையே. எனக்கு ரூ. 1 குடுக்கறதையே, ஐயோ! இவ்ளோ காலம் இவனுக்கு குடுத்து நம்ம நஷ்டம் பண்ணிட்டோமே, வீண் பண்ணிட்டோமே, தப்பான ஆள்கிட்ட நம்ம பணம் குடுத்துட்டோமே, இனிமே குடுக்கக் கூடாதுன்னு எல்லா கையும் மூடிக்கிட்டாங்களே. அந்த இடத்த சந்தித்த போது, அந்த அசௌகரியம், அந்த கலக்கம், அந்த அதிர்ச்சி, அந்த அதிர்வு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னால மட்டும் தானே உணர முடியும். நான் மட்டும் தான் அத உள்வாங்கி இருக்க முடியும். அதனால தான் அது எவ்ளோ பெரிய வலி. அது எவ்ளோ பெரிய ஒரு 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 வாழ்வின் கடத்தல். ஒரு வாழ்வினுடைய அதிர்ச்சியான மாற்றம் அது. அதிரடி மாற்றம் அது. புரட்டி போடப்பட்ட ஒரு நிலை. மனம் புரட்டி போடப்பட்ட நிலை. வாழ்க்கை புரட்டி போடப்பட்ட ஒரு நிலை. அந்த இடத்த சந்திக்கிறதுக்கு மக்களுக்கு முடியல. பாவம் என்ன செய்வாங்க? வருமானத்த பற்றி பிடிக்கணும். பிழைப்ப பற்றி பிடிக்கணும். நட்பு வட்டாரத்த சொந்தக்காரங்க உடைய நல்ல பேர அவங்களுடைய அந்த அந்த அவங்க அவங்க மேல ஒரு இது வச்சிருப்பாங்கல்ல, அபிப்பிராயம் வச்சிருப்பாங்கல்ல. நல்ல விசுவாசி, நல்ல பக்தி, நல்லா ஜெபம் பண்றாரு. அப்படின்னு ஏதோ ஒண்ணு அவங்கள பற்றி ஒரு கணிப்பு வச்சிருப்பாங்கல்ல. அதையெல்லாம் பற்றி பிடிக்கணும். அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. அதெல்லாம் கலக்கமுற்றால் வாழ்க்கை என்ன ஆகும்? என்ன ஆகும்? உண்மையாவே இன்னைக்கு இந்த மெய்ஞான பயணத்தின் 6 ஆண்டுகள் முடிந்து 7ஆம் ஆண்டு துவக்க நாள்ல இத சிந்திக்கிறது, இத பேசுறது உண்மையிலேயே ரொம்ப பொருத்தமாவும் இருக்கு. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாவும், ரொம்ப உணர்வாவும், ரொம்ப மகிழ்ச்சியாவும் கூட இருக்கு. 7ஆம் ஆண்ட துவங்கிட்டோம் நாம. ஆனா எத்தன பேர் இந்த உண்மைக்குள்ள வந்திருக்காங்க பாருங்களா? எத்தன பேர் அந்த அசௌகரியத்த அ சந்திக்க முடிஞ்சிருக்கு பாருங்களா? நீங்க கூட இந்த உண்மைய சந்திச்சதுனால, இந்த உண்மைய உள்ளெடுத்ததுனால, உண்மை இப்படித்தான் இருக்கா? இதுதான் உண்மையா? அப்படின்னு அந்த உண்மைக்கு உங்க உள்ளத்துல இடம் கொடுத்ததுனால, எவ்வளவு அசௌகரியங்கள உங்கள சுற்றிலும், உங்க சூழல்ல, உங்க குடும்பத்துல, உங்க உறவுகள்ல, உங்க பணப்புழக்கத்துல, உங்க வருமானத்துல பார்த்திருப்பீங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு அளவுல இருக்கத்தானே செய்யும். என் அளவு இல்லன்னா கூட, எல்லாருக்கும் ஏதோ ஒரு அளவுல இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உங்களுது மட்டும் தான் உங்களுது எல்லாம் வந்து நம்பிக்கை சாராத பிழைப்பு. நம்பிக்கை ஒரு பக்கம், வேலை பிழைப்பு, வருமானம் ஒரு பக்கம். ஆனா எனக்கு வருமானமே நம்பிக்கையில தானே இருந்துச்சு. எதை 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 நம்பினேனோ, எது உண்மை என்று கருதினேனோ, எந்த பொய்யில் இருந்தேனோ, அந்த பொய்யில் தானே பிழைச்சேனே. இயேசுவில் தான் பிழைப்பு. கிறிஸ்தவத்தில் தான் பிழைப்பு. மதத்தில் தான் பிழைப்பு. வேதத்த வச்சு தான் பிழைப்பே நடந்துச்சுன்னும்போது, இப்ப அந்த வேதம் பொய் என்கிற உண்மைய நான் சந்தித்த போது, என் பிழைப்பு எவ்வளோ பெரிய ஆட்டம் காணும் கொஞ்சம் யோசிங்க. ம். யாராவது ஐயா நீங்க உண்மையை சந்தித்து விட்டீர்கள். நீங்கள் உண்மைக்குள் வந்து விட்டீர்கள். வேதம் பொய் என்று, மதம் பொய் என்று, மதத்தினுடைய கற்பனை, கடவுள் கருத்துக்கள் எல்லாம் பொய் என்று நீங்கள் வந்து விட்டீர்கள். மெய்மைக்கு வந்து விட்டீர்கள். ஆக நீங்கள் சந்தித்த இந்த மெய்மைக்காக உங்களுக்கான பிழைப்பு வருமானத்தை நான் கொடுக்கிறேன் என்று யாராவது வருவாங்களா என்ன? நெறைய பேருக்கு நம்பிக்கை ஒரு பிழைப்பு. உண்மை அவ்வாறானது கிடையாது. உண்மை வெறும் உண்மை. அது எதையும் குடுக்காது. அது உன் உள்ளத்துக்கான நிறைவே கொடுக்கும். நீ யாரோ, நீ எதுவோ, நீ எத தேடி இந்த உலகத்துல வந்திருக்கிறியோ, அத தான் கொடுக்கும். அது 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 இந்த உலகத்துல உனக்கு சௌகரியங்களையும், வசதிகளையும், ஆடம்பரங்களையும், உன் தேவைகளையும் சந்திச்சு, அது உன்ன வந்து ஏதோ ஒண்ணு ஆக்காது. அத வச்சு நீ எதுவும் பண்ண முடியாது. அது உயிரின் தேவை. அது வாழ்க்கையின் தேவை. அது இந்த அது இந்த அது அது இந்த இந்த பயணத்தினுடைய இலக்கு அது. அதற்காக தான் அந்த உலகத்துல வெளிப்பட்டு இருக்கு. ஆக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க?
என்னுடைய மதம், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய கடவுள் கருத்து பொய்யா இருந்தா கூட, அதுல எனக்கு பிழைப்பு போயின்னு இருக்கே. அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. பிழைப்பு தொந்தரவாகக் கூடாது. பிழைப்பு கலங்கக்கூடாது, கலக்கம் அடையக்கூடாது. பிழைப்புல எந்த ஒரு அதிர்வையும் நான் ஏத்துக்க விரும்பல. என் மதம் பொய்யா இருக்கலாம், என் வேதம் பொய்யா இருக்கலாம், அது கற்பனையா இருக்கலாம். ஆனாலும் அதுல எனக்கு பிழைப்பு இருக்கணும்போது, அது எனக்கு சௌகரியம். அந்த சௌகரியத்த அசௌகரியப்படுத்த நான் விடமாட்டேன்னு தான் எல்லாரும் பிடிச்சுன்னு இருக்கிறாங்களே. ஆனா உண்மைக்குன்னு ஒரு திறன் இருக்கு. உண்மைக்குன்னு ஒரு கூர்மை இருக்கு. உண்மைக்குன்னு ஒரு சாரம் இருக்கு. அது அதனை சந்திக்கிற அத்தனை பேரையும் கதி கலங்க வைக்கும். தன்னை சந்திக்கிற அத்தனை பேரையும் உண்மை கதி கலங்க வைக்கும். ஏன்னா பிறந்ததிலிருந்து இந்த உண்மை நமக்கு ஊட்டப்படல. இந்த உண்மை நமக்கு காட்டப்படல. இந்த உண்மையில் நம்ம வளர்க்கப்படல. இந்த உண்மைக்கு நம்ம பழக்குவிக்கப்படல. அதுக்கு முரணா, அதற்கு மாறா, அதற்கு எதிரா தான் இந்த உலகம் நம்மள பழக்கி வச்சிருக்கு. வளர்த்து ஆளாக்கியிருக்கு. இயேசுவின் மூலம் பிதாவே. இதுதான் ஒரு கிறிஸ்தவ வளர்ப்பு. நூற்றுக்கணக்கான தீர்க்கதரிசிகள இறைவன் தன்னுடைய தூதுவர்களா அந்த உலகத்துல அனுப்பிட்டாரு. அதுல இறுதி தூதுவர். அதுக்கப்புறம் அவருக்கு தூதர்கள அனுப்ப வேண்டிய அவசியமே ஏற்படல. இறுதி தூதுவர் தான் நபிகள். இறைவன் இந்த உலகத்துல எப்பல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ, தர்மம் கேள்விக்குறியாக்குதோ, அப்போல்லாம் இறைவன் அவதாரம் எடுத்து அதர்மத்த அழிச்சு தர்மத்த காப்பாத்துறாரு. அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இப்படி பல்வேறு நம்பிக்கைகளில் இந்த உலகம் கட்டப்பட்டு இருக்கின்றது. பழக்குவிக்கப்பட்டிருக்கின்றது. அதான் சொன்னேனே, ட்ரெயின்டு சோசியல் அனிமல். மேன் இஸ் எ ட்ரெயின்டு சோசியல் அனிமல். மனிதன் பழக்குவிக்கப்பட்ட ஒரு சமூக விலங்கு. அப்படி பழக்குவிக்கப்பட்ட விலங்க போய் நீங்க வேற ஏதாவது உண்மையா இதுதான் சரின்னு காட்டி பாருங்க. அது அப்படியே கடிச்சு கொதற வரும். கடிச்சு கொதறுங்க. கடிச்சு கொதறும். இந்த உலக மக்களுக்கு உண்மையை சந்திக்கின்ற மனமும் இல்லை, குணமும் இல்லை, தன்மையும் இல்லை. So when they are disturbed, they will marvel. ஆனால் எப்பொழுது அவர்கள் அந்த கலக்கத்தை, அந்த அசௌகரியத்தை அனுபவிக்கின்றார்களோ, அந்த கலக்கத்திலிருந்து, அந்த அசௌகரியத்திலிருந்து ஒரு ஆச்சரியம் மலரும்ங்கிறாரு. ஒரு அதிசயம் மலரும். இவ்வளவு நெருக்கமானதா உண்மை? இவ்வளவு என்னோடு உடன்பட்டதா உண்மை? என் உள்ளத்தில் உள்ளமாக, என் உணர்வில் உணர்வாக என்னால் உட்கிரகிக்க, என்னால் செரிக்கக்கூடிய அளவிலா உண்மை இருக்கின்றது. ஐயோ இறைவா! எப்படி இருக்கும் அந்த ஆச்சரியம்? ஐயோ இறைவா! ஆ என்கிற ஒரு பெருத்த ஆச்சரியத்த கொடுக்கும்ங்கிறாரு. பெருத்த ஆச்சரியத்த கொடுக்கும். எங்கோ இஸ்ரவேலின் தேவன், எங்கோ சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். எங்கேயோ திருப்பதி மலை மேல இருக்கிறாரு. எங்கேயோ திருத்தணி மலையில இருக்கிறார். எங்கேயோ பழனி மலையில இருக்கிறாரு. எங்கேயோ அரபு நாட்டுல அரபு மொழியில குடுத்திருக்கிறான்றதெல்லாம் பொய்யெல்லாம் நம்பிட்டு இருந்த மனசுக்கு இறை என்னும் அந்த உண்மை, இறை என்னும் அந்த உணர்வு உன் உள்ளத்தில் உள்ளமாக, உன்னுடைய உள்ளமே அவனுடைய இல்லம் தான் எனும் உண்மை, உன் உள்ளத்தில் அது உயிராக, உன் உடலில் உயிராக உறைந்து, அது நிறைவாக உன்னுள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்கிற அந்த பேருண்மையை நீ உணரும்போது, அதனை சந்திக்கும்போது, இதுவரை நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை, மதப்பற்றுகள் மீதான ஒரு அசௌகரியம், அதெல்லாம் கலைக்கப்பட்டு ஒரு கலக்கம் உண்டானாலும், அந்த கலக்கத்திலிருந்து ஒரு அதிசயம் முளைக்கும். ஒரு ஆச்சரியம் உழைக்கும். ஆஹா! இவ்வளவு நெருக்கமான உண்மையை இவ்வளவு நாள் நான் அறியாமல் இருந்தேனே. இது இவ்வளவு நாள் எனக்கு தூரமா இருந்ததே என்று அந்த உண்மை உண்மை உனக்கு ஒரு ஆச்சரியத்த கொடுக்கும் பாருங்க. நெனச்சு நெனச்சு அதிசயப்படலாம். நெனச்சு நெனச்சு ஆச்சரியப்படலாம். நெனச்சு நெனச்சு பூரிக்கலாம். ஆமா. உண்மை உன்னை அதிசயிக்க பண்ணக்கூடியது. உனக்கு ஆச்சரியத்தை அள்ளி அள்ளி வழங்கக்கூடியது. அவ்வளவு நெருக்கம். உன்னுடைய உடலுக்கு நீ கொடுக்கிற இரையை விட உன் உள்ளத்திற்கான இறைமை அவ்வளவு நெருக்கம்.
அத உன்னால் தான் உணர முடியும் பாருங்க. உன்னுடைய உன்னுடைய வாயால் தான் உன்னுடைய உணவ உண்ண முடியும். உன்னுடைய வயிறால் தான் அத செரிக்க முடியும் என்பது போல, உன்னுடைய உள்ளத்தால் ஜீரணிக்கப்படுவதுதான் உன்னுடைய உணர்வு, உன்னுடைய உண்மை. இறை உணர்வு உன் உள்ளத்திற்கானது. நான் செரிமானம் பண்ணி உனக்கு குடுக்க முடியாது. இல்ல நான் செரிமானம் பண்றதுனால உனக்கு திருப்தி வராது. அது உன்னுடைய நாவுக்குரிய ருசி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னா, ஒவ்வொரு தனி நாவுக்கும் அது உரிமை. நீ அத ருசிக்கணும். அது உன்னுடைய ருசி. அப்ப அது எவ்வளவு அதிசயத்த உண்டாக்கும் தெரியுமா? அந்த உணர்வு எவ்வளவு பேரின்பத்த கொடுக்கும் தெரியுமா? அந்த உணர்வு எவ்வளவு நெருக்கத்த உனக்கு உணர வைக்கும் தெரியுமா? அது 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 ஐயோ! இவ்வளவு காலம் இந்த உலக மக்கள் இந்த அதிசயத்த பார்க்காம இருக்கிறாங்களே! உலகத்துல எத்தனையோ விஷயங்கள அதிசயம்ன்னு மனுஷன் குறிச்சு வச்சிருக்கிறான். 7 அதிசயம்ன்றான், 8 அதிசயங்கிறான். அ என்னென்னமோ அதிசயங்கிறான். ஆனா உண்மையிலேயே அதிசயம் என்ன? என் உள்ளம் என்னுடைய உண்மையை எப்போது சந்தித்து, அந்த உண்மையில் நுழைந்து, அந்த உண்மையில் களிக்கின்றதோ, அதைவிட அதிசயம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அப்படி ஒரு ஆச்சரியத்த, அப்படி ஒரு அதிசயத்த அது அள்ளி வழங்கும். அதிசயத்த குடுக்குமா, ஆச்சரியத்த குடுக்குமா, அது மட்டும் இல்ல. அது அனைத்தின் மீதும் அந்த உண்மையை அடைந்தவருக்கு ஒரு ஆளுமைய வழங்கும். உண்மையை அடைந்தவர், உண்மையில் உண்மையை கண்டவர், உண்மையை கண்டு அடைந்தவர், உண்மையை அனுபவிக்கிறவர் எதனாலும் ஆளப்படுவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதனாலும் ஆளப்படுவதில்லை. தே வில் ரூல் ஓவர் ஆல். எல்லாவற்றின் மேலும் அவங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்குமே தவிர, அவங்கள எதுவுமே ஆட்டி படைக்க முடியாது. யாருமே ஆட்டி படைக்க முடியாது. மத நம்பிக்கைகள் ஆள முடியாது. சமூக கட்டுமானங்கள் ஆள முடியாது. அரசியல்கள் ஆள முடியாது. அடுத்த மனிதர ஆள முடியாது. எந்த நம்பிக்கையும் அவங்கள ஆள முடியாது. தே வில் ரூல். அவங்க ஆளுவாங்க. அவங்க வாழ்க்கைய அவங்க ஆளுவாங்க. அவங்க மனதை அவங்க ஆளுவாங்க. அவங்க உணர்ச்சிகள அவங்க ஆளுவாங்க. அவங்க உணர்வுகள அவங்க ஆளுவாங்க. அவங்க சித்தாந்தத்த அவங்க ஆளுவாங்க. அவங்க வாழ்க்கையின் மீது அவங்க கட்டுப்பாடு தான் இருக்கும். அதுதானே முக்கியம். உன் காலத்தின் மீது உன் கட்டுப்பாடு இருக்கணும். உன் விருப்பங்கள் மீது உன் கட்டுப்பாடு இருக்கணும். உன் சுதந்திரத்தின் மீது உன் கட்டுப்பாடு இருக்கணும். உன்னை நீ ஆளணும். உன்னை நீ ஆளுவது தான் உன்னுடைய வாழ்க்கை. வாழ்க்கை நீ வாழுறனாவே, நீ உன் வாழ்க்கையை ஆண்டால் தான், உன்னுடைய காலத்தை நீ நிர்வகித்தால் தான், உன் விருப்பத்தில் உன்னுடைய வாழ்வு நிர்ணயிக்கப்பட்டால் தான், நீ உண்மையாகவே நீ ஆளுகிறாய் என்று அர்த்தம். ஒட்டுமொத்த பூரா பயல்களும் இந்த பூமியில அடிமை பயல்களாவே இருக்கிறாங்க பாருங்க. பூரா பயல்களும் இந்த பூமியில அடிமைகள் தான். மத அடிமைகள், சாதி அடிமைகள், சமூக அடிமைகள், நம்பிக்கையில் அடிமைகள், அரசியல் அடிமைகள், கழக அடிமைகள், ரசிக அடிமைகள், கல்வி அடிமைகள், பிழைப்பு அடிமைகள், சம்பள அடிமைகள், ஒட்டுமொத்த பேரும் சந்தை பொருளியல் சந்தை அடிமைகள், விளம்பர அடிமைகள், இப்போ ரீல்ஸ் அடிமைகள், மொபைல் அடிமைகள். பூரா பயலும் அடிமைப்பட்டே இருக்கிறாங்க பாருங்க. இந்த அடிமைகள் உலகத்துல அடிமைகள்னாவே என்ன? அத்தன பேரும் குனிஞ்சு இருக்கிறது தான். கவுந்துன்னு இருப்பாங்க. நிமிரவே மாட்டாங்க. கவுந்துட்டு இருப்பாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல பஸ்ல பயணம் பண்ணுங்க. ரயில்ல பயணம் பண்ணுங்க. இல்ல மக்கள் கூட்டமா இருக்கிற அலுவலகங்கள், இல்ல மக்கள் எங்க வெயிட்டிங் வெயிட்டிங் அப்படின்னு இப்ப இடம்னு ஒண்ணு போடுவாங்கல்ல ஹாஸ்பிட்டல்லயோ, எங்க போனாலும் மக்கள் இருக்கிறதுக்கான ஒரு வெயிட்டிங் பிளேஸ் போடுவாங்கல்ல, காத்திருப்பு இடம்னு. அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து பாருங்க. மொத்த பேரும் குனிஞ்சுன்னு ஒரு செல்ல வச்சுன்னு ரீல்ஸ்ல மூழ்கியிருப்பான். எவனும் நிமிர்ந்து இருக்க மாட்டான். எவனும் உன்ன உன்ன கண்ணுக்கு கண் பார்க்க மாட்டான். யாரும் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்தோ, இல்ல அந்த இருக்கிற சூழலையோ யோசிக்கவே மாட்டான். அத்தன பேரும் மொபைல் வச்சுன்னு குனிஞ்சுன்னு கவுந்துன்னு இருப்பான். அதிலேயே நீ உனக்கு புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த பேரும் அடிமைகளா இருக்கிறாங்கன்னு. நீ மட்டும் என்ன பண்ண போற? சுத்தி முத்தி பார்க்க போறியா? அடுத்தவங்கள கண்ண சந்திக்க போறியா? யாருன்னு தெரிஞ்சுக்க போறியா? இல்ல நிமிர்ந்து தான் நிக்க போறியா? நீ 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 நான் கூட அப்படி கவுந்துன்னு ரீல்ஸ் அடிமைகளா தான இருக்க போறோம். எங்க இதெல்லாம் கவனிக்க போறோம்? ஆனா இப்ப நான் சொல்றேன்ல, இது போல நீ கவனிச்சு பாரு. இந்த ஒட்டுமொத்த உலகமும் பலவற்றால் மனிதர்கள் ஆளப்படுகிறார்கள். மனிதன் ஆளப் பிறந்தவன். படைப்பின் மகுடம். தனக்குத்தானே தலையாக இருந்து, தன் விருப்பத்தில் தன் வாழ்க்கையை ஆண்டு, தன்னை வழிநடத்த வேண்டிய ஒரு தனித்துவமான தலைவன் மனிதன். நீ ஆளப் பிறந்தவன். ஆனால் நீயோ அடிமைப்பட்டு ஆளப்படுகிறாய். ஏன்னா நீ உண்மைய சந்திக்க மாட்டேங்கிற. உண்மைக்கு நெருக்கமா வரமாட்டேங்கிற. உண்மை அசௌகரியப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு நீ குடுக்கவே மாட்டேங்கிற. உன் நம்பிக்கையின் அமைதி குலைக்கவே படக்கூடாது.
உன் மதத்தினுடைய சௌகரியம் வந்து டிஸ்டர்ப் ஆகவே கூடாதுன்னு கெட்டியா பிடிச்சுன்னு பத்திரமா இருக்கிற, பத்திரமா இருக்கிற. அதிசயத்தை பார்க்க நீ விரும்பல. அதிசயத்தை பார்த்தா தானே நீ ஆளுமைக்கு வருவ. நீ அதிசயத்தை பார்க்கணுமே. உண்மையிலேயே உண்மை எத்தனை அதிசயமானது. அது எவ்வளவு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னா, ஐயோ! அந்த சத்தியம் எவ்வளவு ஆச்சரியமானதா இருக்கும். அப்போ அத நான் சந்திச்சுட்டா, அது எப்படிப்பட்ட விடுதலை குடுக்கும். அந்த விடுதலை எனக்கு எவ்வளவு சுகமா இருக்கும். அது என்னுடைய உள்ளத்தின் முழுமை, என் உணர்வின் முழுமை, என் வாழ்வின் தேவை, அது என் வாழ்வின் தேடல். அதுக்காக தான் இந்த பிறவியே எடுத்து நான் பிறந்திருக்கிறேன். நான் இந்த பிறவி எடுத்து பிறந்ததே, என்ன செஞ்சது யாரு, எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேனே. அதனால தானே குழந்தையா பிறந்த உடனே முதல் சுவாசத்தையே அறியாமை என்னும் அழுகையில் தானே எடுத்தேன் நானு. அப்ப இந்த பிறவி முடியும்போது, இறப்பை நான் சந்திக்கும்போது, இந்த உடலை விட்டு நீங்கும்போது, ஆனந்தமா முகம் மலர்ந்து நான் செல்ல வேண்டும் என்றால், அந்த அறிவு என்ன, அந்த ஞானம் என்ன, அந்த உணர்வு என்னங்கிறத அனுபவிச்சணுமே. அப்பதானே திருப்தி ஆகும் வாழ்க்கை. அப்பதானே முடிவுக்கு வரும் வாழ்க்கை. அப்பதானே மலர்ந்து போகும் வாழ்க்கை. சொல்லுங்க. ஏன் உண்மைய சந்திக்க இவ்வளவு பயம்? கேள்வி தான் கேளாம். இந்த நம்பிக்கை சரிதானா? இந்த பைபிள் சரிதானா? இந்த குரான் சரிதானா? இந்த கீதை சரிதானா? இவங்கலாம் செய்யறது நம்புறது இதுதான் கடவுள் செய்ய சொன்னாரா? இப்படிதான் வார வாரம் சர்ச்சுக்கு சொன்னாரா? இப்படிதான் வார வாரம் மசூதிக்கு சொன்னாரா? இப்படிதான் டெய்லி ஓத சொன்னாரா? இத இந்த இந்த உட தான் உடுத்த சொன்னாரா? இதெல்லாம் யார் ஏற்படுத்துனது? இதெல்லாம் உண்மைதானா? ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிற? நம்பிக்கை, உன்னுடைய பற்றுதல், உன்னுடைய பக்தி கேள்விக்குறியாகி, அது அசைக்கப்பட்டால் தான், அதன் அமைதிகள் குலைக்கப்பட்டால் தான், அதன் சௌகரியங்கள் நீக்கப்பட்டால் தான், நீ அதிசயத்தை சந்திப்பாய். அதிசயத்தை சந்தித்தால் தான், நீ ஆளுமை செய்கிறவனாக உருவெடுப்பாய். உன் வாழ்க்கை உன்னால் ஆளப்படுதா பாரு. யாருக்கெல்லாம் பயப்படுற? யாருக்கெல்லாம் பயப்படுற? இங்க இப்படி எழுதிருக்கு, அங்க எழுதிருக்குன்னுலாம் ஏன் யோசிக்கிற? இவங்களுக்கு கை கட்டி பதில் சொல்லணும், அவங்களுக்கு கை கட்டி பதில் சொல்லணும்லாம் ஏன் யோசிக்கிற? அ ஏன் இவ்வளவு இவ்வளவு பயம் ஏன் உனக்குள்ள இருக்கு? ஏன்னா நீ அடிமை. நீ ஆளப்படுற. நீ ஆளப்படுற. நீ விடுதலை ஆகல. சுதந்திரப்படல. உன் வாழ்வு உன் கையில் இல்ல. உன் விருப்பத்துல உன் வாழ்க்கை நடக்கல. அந்த இடத்துக்கு வரணும். எவ்வளவு அழகான வரிகள் தெரியுமா? யாரெல்லாம் தேடுகின்றார்களோ, அவர்கள் அதனை தாங்கள் தேடுகிறதை கண்டடையும் வரை தேடுதலை நிறுத்த மாட்டார்கள். தொடர்ந்து அவர்கள் தேடுவார்கள். எப்போது அவர்கள் அதனை கண்டடைகின்றார்களோ, அவர்கள் கலக்கம் அடைவார்கள். எப்பொழுது அந்த கலக்கத்தை அவர்கள் சந்திக்கின்றார்களோ, அப்பொழுதுதான் அவர்கள் அதிசயத்தை பார்ப்பார்கள், அதிசயிப்பார்கள். எப்போது அவர்கள் அதிசயிக்கின்றார்களோ, அப்பொழுது அவர்கள் அனைத்தையும் ஆளுகிறவர்களாக உருவெடுப்பார்கள். அப்ப இறைவனுடைய விருப்பம் என்னன்னு பாருங்க. நீ ஆளணும்டா. நீ என் மக. நீ என் அவதாரம். நானே நீயாக்கி இந்த உலகத்துல வந்திருக்கிறேன். உன்னை அடிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல உன்னோட விசேஷம் எது? பணத்துக்கு அடிமையாவறியா? மதத்துக்கு அடிமையாவறியா? நம்பிக்கைக்கு அடிமையாவறியா? வேற்று மனுஷங்களுக்கு அடிமையாவறியா? கழகம், கட்சி, கொள்கைக்கு அடிமையாகுறியா? அ இவ்வளவு கேவலமாவா போவ? நீ அடிமை ஆகலாமா? நீ என்ன அடிமையா? அடிமை பொறுப்பா உனக்கு நான் குடுத்தேன்? ஆண்டவன்ல அவதாரம் எடுத்துக்கிறது. நான் ஆண்டவனாகி உன்னை ஆளுகிறவன் ஆக்கியிருக்கேன்னா என்ன என்ன அர்த்தம்? நீ அரசன்ல இப்போ? உன் வாழ்க்கைக்கு நீ அரசன்ல? அரசன் அடிமைப்படலாமா? அரசத்துவம் என்பது என்ன? அதுல அடிமை அடிமை உணர்வு இருக்கலாமா? நீ அடிமைப்படலாமா? இன்னொருத்தரால நீ ஆட்டு வைக்கப்படலாமா? ஆளுகிறவனாக உருவெடு. ஆளுகிறவனாக உருவெடு. உன் அரசத்துவத்தை உணர்ந்து கொள். உன் உண்மைக்கு நீ வா. உன் உண்மை எவ்வளவு நெருக்கமாக இருக்கின்றது. உன் உண்மை எவ்வளவு உனக்கு உரியதாக உரிமையாக இருக்கின்றது. உன்னுடைய உண்மை, உன்னுடைய உரிமை. மீண்டும் சொல்றேன். உன் வயிற்றுக்கு நீ கொடுக்கிற இரையை விட உன் உள்ளத்திற்கான இறைமை உனக்கு உரிமை, உனக்கு நெருக்கம். இறையின் அவசியத்தை விட, வயிற்றுக்கான இறையின் அவசியத்தை விட, உள்ளத்திற்கான இறைமையின் அவசியம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. மறந்துற வேணாம். இந்த உண்மைய உணர்ந்துக்க முயற்சி பண்ணுங்க. தேடல் உங்களுக்கானதா இருக்கணும். உன் உணவு எப்படி உன்னால் உண்ணப்படுகிறதோ, உன் உண்மை உன்னால் தேடி அடையப்பட்டதாக இருக்க வேண்டும். அதுதான் அதுதான் மகிழ்ச்சி. நான்
உண்மை என்னவென்று தேடினேன். நான் இறைவன் உண்மையிலேயே யார் என்று நான் கேள்வி கேட்டேன். இறைமை இதுதான் என்று என்னால் கண்டுணரப்பட்டு, என்னால் இப்போது அனுபவிக்கப்பட்டு வருகின்றது. அந்த உண்மையை நான் சந்தித்தபோது, இந்த உலகம் என்னை எந்த நம்பிக்கையில், எந்த பொய்மைகளில் பழக்குவித்ததோ, அவைகளெல்லாம் அசைந்து அதிர்ந்து அதில் நான் கலக்கமுற்றேன். சில காலம் அதில் நான் கலக்கமுற்றேன். ஆனால் அந்த கலக்கத்தை கடந்தபோதுதான் உண்மையிலேயே உண்மை எத்தனை அதிசயமானது என்பதை நான் உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த உண்மையால் நான் ஆளப்படுவதால் இந்த உலகில் உள்ள அனைத்தின் மீதும் நான் ஆளுமையை கொள்கின்றேன். என்னை எதனாலும் யாராலும் ஆளவோ அடிமைப்படுத்தவோ முடியாது என்கிற கட்டத்தில் நான் இப்போது இருக்கின்றேன். அந்த சுதந்திரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படிங்கிற நிலை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உரித்தாக வேண்டும். சரியா? புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.